எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினம்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபஹோரையிலே என்னுடைய குருநாதர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோதிடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் குரு பரமகுரு பரமேஸ்வகுரு என்ற விதத்திலே வணங்கி இன்றைய பதிவை உங்களிடத்திலே சமர்ப்பணம் செய்கிறேன். கரூர் குருநாதர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்கள் எதை சொன்னாலும் விதிகளுடன் சொல்லுவார். கொடிக்கம்பம் ஜோதிடர் ஐயா அவர்கள் எதை சொன்னாலும் பாடல்களுடன் மூலநூல் சுருதிகளில் உள்ளவற்றை எடுத்துச் சொல்வார். எனக்கு இருவரும் குருவாக அமைந்தது குகனருளே. அப்ப விதியும் மூலநூல் சுருதிகளும் பாடல்களும் RMS அஸ்ட்ரோ அகாடமிக்கு இரு தூண்களாக இருக்கிறது. ஒரு ஜோதிடத்தை ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் நடந்ததை சொல்ல வேண்டும், நடந்து கொண்டிருப்பதை சொல்ல வேண்டும், நடக்க இருக்க போவதை சொல்ல வேண்டும். 100% சொல்ல முடியுமா என்றால் அது அனுபவத்தினுடைய பொறுத்து சதவீதம் மாறலாம், குறையலாம். எப்படி சொல்ல வேண்டும் என்பதற்கு மூல நூல்களை கற்றிருந்தால் மாத்திரமே, விதிகளை விரல் நுனியில் வைத்திருந்தால் மாத்திரமே ஜோதிடத்தில் வெற்றி பெற முடியும். ஆனால் இடையில் வரக்கூடிய பல்வேறு பலன் சொல்கிற எளிய முறைகளெல்லாம் சுக்கு மிளகு திப்பிலியை போல ஒரு காலத்தில் பயன்பட்டாலும் கூட இந்த சுருதிகள் இருக்கிறதே, மூலநூல் பாடம் இருக்கிறதே, அது தாய்ப்பாலை போல, அது என்றும் மாறாதது. அதனுடைய தன்மை புனிதம் என்றுமே கெட்டு போகாதது, உயர்வானது, சிகரத்தில் இருப்பது, என்றும் சிறந்தது. இந்த மூலநூல் பாடல்களை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி அணுகுவது என்பது குருநாதர் வாயிலாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். பல்கலை பாடத்திட்டங்களில் ஒரு பக்கத்தில் கூட இது இல்லவே இல்லை. நேற்று ஒரு ஜாதகம் வந்தது, இவருக்கு திருமண யோகமே இல்லை என்று அறுதியிட்டு சொன்னோம். அவர்களும் பல்வேறு பரிகார முறைகளை செய்து என்னிடத்திலே வந்தார்கள். அது அவர்களுக்கு இறுதியில் ஒரு பரிகாரம் சொன்னேன், அது இந்த பதிவு இறுதியில் சொல்றேன். ஜாதகர் பிறந்த தேதி 23/5/1995 9:20 AM காலையில ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. ராசி சக்கரம் மிதுன லக்னம், 3ஆம் இடத்தில் செவ்வாய் மாந்தி சிம்ம ராசி திதி சூனிய ராசி, 5ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் குரு வக்ரம் திதி சூனியம் அடைந்திருக்கிறார். கும்பத்தில் சந்திரன் சனி 9ஆம் இடத்துல, 11இல் சுக்கிரன் கேது, 12இல் சூரியன் புதன். நவாம்ச கட்டம் ரிஷபத்தில் லக்னம் ரிஷப செவ்வாய், மிதுன சந்திரன் சனி, கடக கேது, சிம்ம புதன் சுக்கிரன், விருச்சக மாந்தி, தனுசு குரு, மகர ராகு, மீனத்தில் சூரியன். இந்த ஜாதகத்தை பார்த்தவுடன் என்னுடைய குருநாதர்களை மனதால் நினைத்தேன். 3 பாடல்கள் என்னுடைய இதயத்திலே ஒளிர்ந்தது. முதலாவது பாடல் ஜாதக அலங்காரத்தில் 646வது பாடலாக வருகிறது. 8 வரி பாடல், 4 வரியை நாம் எடுத்துக்கொள்வோம். ஈனமில் லக்னாதி 7ஆம் அதிபதியுடன் கூடி தானமாம் வியமாரெட்டில் தானூரில் விவாகம் இல்லை. ஈனமில் லக்னாதி 7ஆம் அதிபதியுடன் கூடி தானமாய் வியமாரெட்டில் தானூரில் விவாகம் இல்லை. இங்கே 7ஆம் அதிபதி 6இல் மறைந்து, லக்னாதிபதி 12இல் மறைந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். பாடல்கள் படிப்பது எளிது, பொருத்தி பார்ப்பதுதான் அனுபவம். குருநாதர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஈனமில் லக்னாதி 7ஆம் அதிபனும் கூடி தானமாம் வியமாரெட்டில் தானூரில் விவாகம் இல்லை, ஜாதக அலங்காரத்தில் பாடல். இதுக்கு துணை செய்கிற மாதிரி புலிப்பாணி 186வது பாடல் புதனின் நிலைமை. சொல்லுகிறேன் 23:28 சுகமில்லை ஜென்மனுக்கு குய்யரோகம், சொல்லுகிறேன் செம்பொன்னும் கணைக்கால் துன்பம், சுற்றத்தார் மனமுறிவார் அரிஷ்டன் ஜெப்பு, சொல்லுகிறேன் கேந்திரமும் கோணமும் சுகமாய் வாழ்ந்திருப்பன் காடியுள்ளோன், சொல்லுகிறேன் சுயவித்தை மாமன் விருத்தி சொர்ண நிலமுள்ளவனும் மாலும் கூரே. இவரை பார்த்தோம், இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே 9க்குரிய சனி பகவான் அங்கேயே இருக்கிறார். நிலமுண்டு, வாகனம் உண்டு, ஆஸ்தி உண்டு, சொத்து பத்து உண்டு. ஆனால் பஞ்சனை உண்டு, நெஞ்சனே கிடையாது. இருக்க இல்லம் உண்டு, நினைக்க உள்ளம் வராது என்று சொன்னோம்.
இதுக்கு இன்னொரு பாடலும் புலிப்பாணியும் உதவி செய்யுது. 164வது பாடல். தானென்ற பஞ்சமத்தில் கொடியோர் நிற்கில் தாரணியில் குடிவிலங்க புத்திரர் இல்லை, ஊனென்ற உதயாதி பெரியோர் சேர உத்தமனே உதித்ததொரு வாளன் தானும் தேனென்ற பிதுருக்கு உதவியுண்டோ, தானென்ற பஞ்சமத்தில் கொடியோர் நிற்கில் தாரணியில் குடிவிலங்க புத்திரர் இல்லை என்ற பாடல். இப்போ இது மட்டும் போதுமா என்றால் என்னுடைய குருநாதர் இருவரும் சொல்வார்கள், துணை விதிகளை பொருத்தி பார்க்க வேண்டும். அப்ப துணை விதி என்ன? எந்த ஒரு விஷயத்துக்குமே லக்னாதிபதி துணை செய்யவில்லை என்றால் அவர்கள் தோல்வியை தழுவுவார்கள். லக்னாதிபதி 12ல் மறைவு, புதன் மறைகிறார். கூட யாரோட சேர்றாங்க? போகக்காரன் சூரியனுடன் சேருகிறார். 7ஆம் அதிபதி 6ல் இருக்கிறார். திதி சூனிய ராசியில் இருக்கிறார். 7ஆம் அதிபதி குரு வக்ரம் பெற்றிருக்கிறார். 6ஆம் அதிபதி 3ல் இருக்கிறார். 3 என்பது போக ஸ்தானம் இல்லையா? அங்கே திதி சூனிய ராசியில் மாந்தியுடன் கூடியிருக்கிறார். 6ஆம் அதிபதி திதி சூனிய ராசியில் மாந்தியுடன். சுக்கிரன் கேதுவுடன் சேர்ந்து 11ல் இருந்து சனி பார்வை பெறுகிறார். சனியும் செவ்வாயும் நேரடி பார்வை பெறுகிறார்கள். பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய 9ஆம் இடத்தில் சனி பகவான் தன்னுடைய ஜென்ம சத்துருவை கூடுகிறார். அது மட்டுமல்ல, லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் கூடுகிறார். குரு சுக்கிரன் சஷ்டாஷ்டகமாக இருந்து இருவரில் ஒருவர் வக்ரமானால் அவர்களுக்கு கண்டிப்பாக இல்லறம் சிறக்காது, இனிதே நடக்காது, நடந்தாலும் நிலைக்காது என்பதுதானே பாடல். அப்போ லக்னாதிபதி 12ல் மறைவு 1ஆம் விதி, போகக்காரகன் 3ஆம் அதிபதி 12ல் மறைவு 2ஆம் விதி, 7ஆம் அதிபதி 6ல் 3ஆம் விதி, 7ஆம் அதிபதி திதி சூனிய ராசியில் 4ஆம் விதி, 6ஆம் அதிபதி 3ல் எவ்வளவு விதிகள் ஒத்து வருது பாருங்க. 6ஆம் அதிபதி 3ல், 6ஆம் அதிபதி திதி சூனிய ராசியில், சுக்கிரன் கேது சேர்க்க சனி பார்வை, சுக்கிரனும் கேது, கிட்டத்தட்ட ஒரு 10 துணை விதிகள் இவருக்கு ஒத்து போகிறது. எனவே இந்த ஜாதகத்தில் 12ஆம் இடத்துக்குரிய கிரகம் சுக்கிரன் கேதுவுடன் சேர்ந்திருக்கிறது. அப்ப சுக்கிரன் கேது சேர்ந்தாலே அவர்கள் கட்டிலில் கிடைக்கக்கூடிய சுகத்தை விட காட்டில் இருக்கக்கூடிய சுகம், அதாவது சந்நியாசி யோகம் தான் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. எந்த ஒரு ஜாதகத்திலும் பாக்கியாதிபதி கெட்டு போய்விட்டால் அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப துன்பமா இருக்கும். அதையும் செவ்வாயும் மாந்தி சேர்ந்து பார்த்துட்டாங்கன்னா சொல்லவே தேவையில்லை. பொண்ணுண்டு, பொருளுண்டு, நிலமுண்டு, விவசாயமெல்லாம் நல்லா இருக்கு, நிறைய பணபலம் இருக்கு, நிறைய பணக்காரிங்க, நிறைய பணம் இருக்கு. ஆனால் இல்லறம் என்கின்ற ஒரு விஷயத்தை இவர்கள் நினைக்க கூடாது. இப்போ பாடல்களும் ஒத்து வந்து சுருதிகளின்படி கிரகங்கள் அமைந்து நடக்கிற திசை பாருங்க. சுக்கர திசையில புதன் புத்தி, சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதகம் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், இப்ப பாருங்க கோச்சார சனி இப்ப எங்க இருக்கிறாரோ, பிறந்த ஜனனகால ஜாதகத்தில் எங்க இருக்கிறாரோ அங்கே இருக்கிறார். சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதகம் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்து கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அதை நடந்தே தீரும். இவருக்கு என்ன பரிகாரம் சொன்னோம்? கல்யாணமாகி விவாகரத்து ஆவதை விட கல்யாணத்தை விவாகரத்து செய்து விடுங்கள், அதுதான் உங்களுக்கு பரிகாரம் என்று சொன்னோம். இதை மாற்றுவதற்கு உரிய வேறு பரிகாரங்கள் பாடல்களில் இல்லை. எனவே மனதை திசை திருப்புங்கள், மகிழ்ச்சி பொங்கும், கதவை திறங்கள், காற்று வரும், எண்ணத்தை திசை மாற்றுங்கள், எண்ணியது நடக்கும், கல்யாணத்தை தவிர என்று சொன்னோம். அதற்கு காரணம் என்னுடைய குருநாதர்கள் சொல்லிக் கொடுத்த விதிகளும் சுருதிகளும் தான். எனவே விதிகளுடனும் சுருதிகளுடனும் பயணிக்கிறது பொழுது ஜோதிடத்தில் சுருதி பலமாக ஒலிக்கும் என்று சொல்லி இந்த பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி.